என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா. மச்சான் அவனை பார்த்தியா இல்லையா? ஏன் டிப்ரெஷன்லேயே இருக்கான்? அது ஏன் மச்சான் கேட்குற? நைட்லேருந்து ஒரே புரியாத கேள்வியாக கேட்டு என்ன சாவ அடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்லை மச்சான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாட்டே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் ஒன்று கேட்குற, நான் ஒன்று கேட்கிட்டா. வானம் ஏன்டா நீல கலர்ல இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் அறிவியல் பலகை நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். இந்த தொடரோட 2வது பக்கத்துல இருக்கும். இன்றைய தலைப்பு உணவே மருந்து. தானாய் பழுக்காததை தடிக்கொண்டு அடிப்பதுங்கிறது பழமொழி. அந்த காலத்துல மக்கள் தானா பழுத்த பழங்களையும் காய்கறியும் சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்றைய சமுதாயத்தினர் பழங்களையும் காய்கறிகளையும் பழுக்க வைக்க ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க. இதன் விளைவா பல நோய்கள் வந்து சேருது. உணவே மருந்துன்னு வாழ்ந்த காலம் போய் சாப்பிடுற உணவுக்கு மருந்து சாப்பிடுற காலம் வந்துட்டு. கோதுமை, ரவை, கம்பு, கேழ்வரகு, சாமை மாதிரி பல சிறுதானியங்களை மட்டுமே உணவா சாப்பிட்ட மக்கள் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ புதிய உணவு முறை மாற்றங்கள்னால மக்கள் அவங்க உடல்நிலையை அவங்களே வருத்திக்கிறாங்க. நேரத்தை மிச்சப்படுத்துற பேர்ல துரித உணவுகளை அதிகமா சாப்பிட்டு நோய்வாய்ப்படுறாங்க. இமயம் முதல் குமரி வரை அந்தந்த மாநிலங்கள்ல என்னென்ன விளைஞ்சதோ அதை தான் மக்கள் மண்பாண்டங்கள்லயும் விறகடுப்புகள்லயும் சமைச்சு சாப்பிட்டாங்க. இன்றைய சமுதாயத்தினருக்கு உணவே மருந்துங்கிறத புரிய வைக்க ஒரு கவிதையை சொல்றேன், கேளுங்க. திங்க திக்குமுக்காட உடலில் கொழுப்பு தங்க அதற்கு தக, இப்படியா உண்பது? இல்லை, இது சிரிக்க மட்டும்தான், செரிக்க அல்ல. தாய்வழி கிடைக்கின்ற முதற்பொருள் வாய்வழி போகின்ற முக்கிய பொருள். 6 மாதம் முடியும் வரை தாய்ப்பால் மட்டும், பேறு சாதம் அதன் பின் சேர்த்தால் ஒட்டும். செரிக்கப்பட்டு வயிற்றில் சிறிதாகும் உணவு எரிக்கப்பட்டு சக்தியாய் உடலுக்காகும் வரவு. அளவான உணவை அமிர்தம் என அருந்து அளவாக உண்டால் அதுவே மருந்து. இரத்த கொதிப்பை சீராக வைத்திடு, மித்த உப்பை உணவில் குறைத்திடு. அலுப்புடன் இருக்கும் உடல்நிலை தவிர்த்திடு, கொழுப்புடன் இருக்கும் உணவினை குறைத்திடு. எளிதாக செரியும் உணவினை உண்க, தெளிவாக தெரியும் பலன்களை காண்க. பார்வை நன்கு தெரிய வைக்கும், சோர்வை நீக்கி தெரிய வைக்கும்.
உள்ளம் அமைதி பெற மனப்பயிற்சி, உணவு செரிமானம் பெற உடற்பயிற்சி, உணவுடன் செய்திட அதையும் சேர்த்து உலகையே மயக்கிது கட்டுடலால் ஈர்த்து. உயிர் வாழ்வதற்கு உண்பது நன்று, உயிர் வாழ்வதே உண்பதற்கன்று. மதுவும் ஓர் உணவே எனினும் மஞ்சு, அதுவும் அளவுக்கு மீறினால் நஞ்சு. செல்வது உள்ளே எந்தளவு முக்கியம், செல்வது வெளியே அதே அளவு முக்கியம். ஒரு நாளும் கழியாதே காலை கடன் அடைக்காமல், ஒரு நாளும் உண்ணாதே கழிவுகளை அகற்றாமல். பசிக்காக புசித்தால் உடலில் தங்கும், ருசிக்காக புசித்தால் உடல்நிலை மங்கும். நேசித்து உண்ணப்படும் உணவு விருந்தாகும், யோசித்து உண்ணப்படும் உணவே மருந்தாகும். யோசிப்பதும் நேசிப்பதும் உன் விருப்பம், வாசிப்பதும் எழுதுவதும் என் விருப்பம். எழுதிவிட்டேன் எனக்கு தெரிந்த உண்மை, பழுது நீக்கி உண்டால் உனக்கு நன்மை. அளவான நல்ல உணவே மருந்தாகும், வளமான நல்ல வாழ்வுக்கு வழியாகும். உணவே மருந்தென உணர்ந்துவிடு, உடலையும் மனதையும் வென்றுவிடு. இப்படி உணவோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும் போது சாப்பிடுற உணவே மருந்தாகுது. இந்த நிகழ்ச்சி வழியா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நிறைய உணவு பழக்க வழக்கங்களை பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மருத்துவரும் உணவு முறைகளை பத்தியும் அறிவியல் பூர்வமான தகவல்களை பத்தியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ராதிகா, நான் காலையில் மருத்துவ முகம் போல் டீ போடுறதுல இஞ்சி மிளகு தட்டி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அதில் சளி இருமல் இருந்தால் போயிடும், தும்மல் எது இருந்தாலும் குணமாகிவிடும். வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலன்னா நொச்சி இலை, நுணா இலை, ஆடுதுறை இலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஏனத்தில் ஊற்றி அதை போர்வையை போட்டு நல்லா தம் கட்டி ஆவி பிடிச்சோம்னா அதில் உள்ள சளி இருமல் தலைவலி எதாக இருந்தாலும் போய்விடும். என் பேர் கலைச்செல்வி. யாருக்காவது ஏதாவது அடிபட்டுச்சுனாக்கா முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அடிபட்ட இடத்த பச்சிலை மூலிகை இலையை எடுத்து அதை நசுக்கி சுண்ணாம்பு வச்சு அதோடு சேர்த்து சாரை புழிஞ்சி அதில் ஊற்றி விட்டோன்னா கொஞ்சம் ரத்தம் நின்றுடும். என் பேர் காளிமுத்து. சுளுக்கு ஏறினாக்கா நல்லெண்ணெய் ஊற்றி வலிச்சு விட்டாக்கா கால் நல்லா போயிடும். ரத்த கட்டுக்கு கறியப்பழம் வாங்கி அதை கொஞ்சம் எரித்து தடவி விட்டோம்னா அந்த ரத்த கட்டு கரையும். என் பேர் சிவதுர்கா. சொரிசரங்குக்கு குப்பமணி இலையை அரைச்சி போட்டால் அதுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். எப்படியாப்பட்ட சொரிசரங்க நல்லா கிளியர் ஆகிடும். என் பேர் முத்து. என் பேர பிள்ளைக்கு ரொம்ப சளியாக இருந்துச்சு. அதனால் ஆடாதொலை, துளசி, ஓமவல்லி எல்லாம் போட்டு கஷாயம் வச்சு கொடுத்ததுனால சளி சரியாயிடுச்சு. என் பேர் மீனு. நான் அதை ஒரு 8 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தைராய்டு ரெமெடி. ஃபஸ்ட்டு காலை எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கோகோனட் ஆயிலில் கார்கிள் பண்ணிடணும். அதுக்கப்புறமா சுக்கு, மிளகு, ஓமம், மஞ்சத்தூள், இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு 1/2 டம்ளர் வர அளவுக்கு வடிகட்டி வச்சிடணும். இதை காலையில் எம்டி ஸ்டொமக்லேயும் ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock நம்ம குடித்தோம் அப்படின்னா தைராய்டோட அந்த வீக்கமும் நமக்கு தெரியாது. பாடி பெயின், பீரியட்ஸ்லாம் இது இரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லா ஆகிடும், நார்மல் ஆகிடும். இது ஒரு பெஸ்ட் ரெமெடி. இப்போது குழந்தைங்களுக்கு பெயின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா வேப்பலை, வெங்காயத்தோல், அப்புறம் பூண்டுத்தோல் 3த்தையும் நல்லா காய வச்சுட்டு அது ஒரு பில்லோ மாதிரி தலகாணி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம குழந்தைங்கள ஒரு நாள் நைட்டு படுக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த முடியல பெயின், ஈர அந்த மாதிரி எந்த தொல்லையும் இருக்காது. என் பேர் கோமதி. டக்குன்னு அடிபட்டு ரத்தம் நிற்கலைன்னா ஒரு மண்டையோ கையோ காடோ அடிபட்டு ரத்தம் நிற்கலைன்னா ஒட்டடையை வச்சு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு கட்டுனா சரியாக போயிடும். ரத்தம் உடனே நிற்கும். அவனை மெடிக்கலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு செஞ்சு கொண்டு போகும். காப்பி தூள் வச்சு நம்ம கட்டுனா உடனே ரத்தம் நிற்கும். இப்போது கைவலி, கால்வலி அப்படிங்கும் போது நமக்கு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்துக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்னா நெல்லை எடுத்துக்கணும். நெல்லை வெறும் சட்டியில் வறுத்து ஒரு காட்டன் துணியில் அந்த ஹீட்டு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே கொட்டி அதோட கொஞ்சம் கல்லுப்பு இதை 2த்தையும் சேர்த்து நம்ம எந்த பக்கம் வீக்கம் இருக்குதோ அங்கே வச்சு நம்ம 2-3 வேளை ஒத்தரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸாக பண்ணோன்னா சரியாயிடும். என் பேர் புவனேஸ்வரி. இது மாதிரி சளி பிடிச்சிருச்சுன்னா துளசியை நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் 1/4 டம்ளர் நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடித்தோம்னா சளி நிற்கும். அதுமாரி உடம்புல ரத்தம் இல்லைன்னா அந்த பீட்ரூட்டை நல்லா மேலே தோலை சீவிட்டு அதை நல்லா மிக்சியில் நல்லா ஆட்டி வடிகட்டி ஒரு டம்ளர் குடித்தோம்னா நல்லா ரத்தம் உடம்புல ஊறும். என் பேர் மோகன்தாஸ், நாகூர். மூட்டு வலிக்கு புளியான் இலை, ஆடாதொரை, ஆரஸ்பரி இலை, நுணா இலை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற்றுனா ஒரு வாரத்தில் வலி எல்லாம் குறைஞ்சி போயிடும். என் பேர் வசந்தி.
பிள்ளைங்களுக்கு குடல் ஏறிச்சுன்னா வந்து காட்டுவாங்க. அதை வச்சு நான் தட்டி விடுவேன். ஒரு புளிரோ 2 புளிரோ எடுத்து விட்டா சரியாக போயிடும். அதோட பிள்ளைங்களுக்கு வயிற்றால போனுச்சுன்னா போயிட்டு ஜீரகம் தண்ணி வச்சு போயிட்டு கஞ்சி பொரு வச்சு அரைச்சி நல்லா நேவா அரைச்சி ஊற்ற சொல்லிடுவேன். ஜுரம் அடிச்சிருந்தா நொச்சி வேறு, ஆடாத்தொலை வேறு, வேப்பம் வேறு, இந்த 3 வேரை வச்சு பப்பாளி இலை இருக்குது பேர், அதை போட்டு எரித்து அதை கஷாயமாக வச்சு கொடுப்போம். இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி நேயர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இறை பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ எல்லாமே இறையை பிரார்த்திப்போம். புகழ் அனைத்தும் நான் வணங்கும் திருமூலர் திருவடிகளுக்கே அர்ப்பணிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருப்பது நாட்டு மருத்துவம். நமது வீட்டில் உள்ள சமையலறையில் உள்ள 5 பெட்டிகளிலே, 5 பெட்டின்னு சொல்லுவோம், அந்த 5 பெட்டிகளிலே அத்தனை நோய்க்குமான மருந்து தீர்வும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சீர் அகம், அகம் என்றால் உள்நிலை, சீராக வைத்திருப்பது சீர் அகம். இந்த சீரகம் நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பித்தத்தை குறைக்கிறது. தலை சுற்றல், வயிற்றில் பொறுமல், வயிற்று வலி, இது அத்தனைக்கும் தீர்வு தருகிறது. உதாரணமாக இரவு படுக்கும் முன் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம் போட்டு கொதிக்க வைத்து தினந்தோறும் படுக்கும் முன் குடித்துவிட்டு படுத்தீர்கள் என்றால் நிம்மதியான தூக்கம் வரும். மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நிம்மதியான தூக்கம். கனவெல்லாம் வரவே வராது. காரணம் பித்தம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய எண்ண அலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமே கனவாக வருகிறது. அதனால் ஓமமும் சீரகமும் மிகச்சிறந்த மருந்துகள். அடுத்தது வெந்தயம். தங்கத்தை கொடுத்து விட்டு வெந்தயத்தை வாங்கிக் கொள்கள் என்று ப்ராஃபட் அவர்கள் சொன்னார்கள். அப்ப வெந்த அயத்தால் ஆகாதது வெந்தயத்தால் ஆகும். வெந்த பண்டங்களினால் ஆகாதது வெந்தயத்தால் ஆகும். என்ன சார் வெந்தயம் ஆகும்னா, முதல் நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அதில் ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கு. சுகருக்கு அருமையான மருந்து. அதில் குழகுழப்பு தன்மை. வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர், அத்தனை 18 வகையான அல்சர் இருக்கு, அத்தனை அல்சருக்குமே தீர்வு அதில் கிடைக்கும். பட் ஆனால் அது குளிர்ச்சி, சளி பிடிக்கும். ஆகையினால 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு இந்த சம்மர்ல நிறைய எடுத்துக்கலாம் வெந்தயம். வெந்தயத்தில் கசப்பு சுவை இருக்கிறது. அறுசுவையும் தான் நமக்கு சக்தி கொடுக்கின்றது. இந்த அறுசுவை என்பது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், இது போன்ற அறுசுவைகளையும் நாம் தொடர்ந்து எடுக்கவில்லை. அந்த தொடர்ந்து அறுசுவை நாம் எடுத்து வந்தோமானால் நம் உடல் பலம், மனபலம் இரண்டும் சீராக செயல்படும். இந்த அறுசுவையும் நம்ம 5 பெட்டிக்குள்ளே இருக்கிறது. அடுத்து மிளகு. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பகைவன் வீட்டுக்கு போனால் என்ன கொடுப்பான்? விஷம் கொடுப்பான். அந்த விஷத்தை முறிக்கும். அந்த காலத்தில் மந்திரவாதின்னு சொல்லி கொடுப்பாங்க. விஷக்கடிக்கு சீனியோட மிளகை மந்திரிச்சு கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. மந்திரம் வேலை செய்தோ இல்லையோ 10 மிளகை வாயில போட்டு கொஞ்சம் சீனியை போட்டு மென்னிங்கன்னா எந்த விஷக்கடியும் எந்த விஷ ஜுரமும் இம்மிடியேட்டாக சரியாயிடும். அது 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவருந்தலாம். மிளகு, சீரகம், ஓமம், வெந்தயம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்புறம் சின்ன வெங்காயம். இப்போ ஒரு தேல்கடி, வண்டுக்கடி, ஏதோ ஒரு கடி கடிச்சிருச்சு, கடுக்குது, தாங்க முடியலன்னா சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி அதை நல்லா கொடுக்கு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு 10 மிளகு வாயில போட்டுட்டு இதை தேய்ச்சிங்கன்னு சொன்னாலே நம்மளுடைய விஷத்தன்மை, கடுக்கிற தன்மை உடனடியாக குறையும். இதை உணரலாம். நான் அனுபவத்தில் பேசுறேன். அடுத்தது நாம சாதாரணமாக பாட்டி வைத்தியம் சொல்றோம் இல்லையா? முதல்ல மென்னு சாப்பிட்ற, நொறுங்கத்தின்னா 100 வயசு நாம் மென்னே சாப்பிட்றதில்ல. while taking the food please avoid other concentration. உணவை சாப்பிடும் பொழுது எண்ணங்களை உணவை தவிர மற்ற எதிலும் வைக்கக்கூடாது. அம்மா இன்னைக்கு ஒரு உணவு செஞ்சு தராங்க அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு இட்லி சட்னி அப்படின்னா அந்த இட்லிக்கு முதல்ல சங்கல்பம்னு ஒன்று இருக்கு.
இந்த இட்லியை எனக்கு தந்த தாய்க்கு விவசாயி வரைக்கும் நன்றி சொல்லணும். எப்படி? அனைவருக்கும் நன்றி சொல்ல முடியலையா? அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. நல் உணவு தந்த எனது தாய்க்கு, நல் உணவு தந்த எனது மனைவிக்கு, நல் உணவு தந்த எனது சகோதரிக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு கிழக்க பார்க்க உட்காந்தா சாப்பிடணும், தரையில உட்காந்தா சாப்பிடணும். சாப்பிடும்போது வாய் மூடி வாயில இட்லியை சட்னியை தொட்டு வச்சா 10 தடவை மெல்லணுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. எல்லாம் அந்த நர்சரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கிளப்புவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு. ஒருத்தர் ஷாக்ஸ் பாடுறது, ஒருத்தர் இட்லியை வச்சு குச்சியால குத்தி தண்ணியை ஊற்றி முழுங்குன்னு சொல்லி 5 நிமிஷத்துல அந்த பிள்ளைய வேனுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நாம எல்லாருமே சாப்பிட்றோம். உணவு சாப்பிட்றது 9 to 11 காலை உணவு எடுக்கக்கூடாது. 7 to 9 மட்டும்தான் சாப்பிடணும். உணவை நிதானமாக தான் சாப்பிடணும். அவசரமாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இரவில் அசைவம் தவிருங்கள். என்ன வயசா இருந்தாலும் இரவில் அசைவம் தவிருங்கள். அப்புறம் காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பச்சளை மூலிகையில் வைத்தியம் செய்வாங்க. கட்டி, உஷ்ண கட்டி இப்போ வந்திருக்கு பாருங்க, அதெல்லாம் சந்தனம், ஒரிஜினல் சந்தனத்தை வாங்கி நொங்கு, பனை நொங்கோட கலந்து தேய்ச்சிங்கன்னா போயிடும். இல்லை வெறும் பனை நொங்கையும் நீங்கள் முகத்துக்கு பூசிக்கலாம், தயிரை முகத்துக்கு பூசிக்கலாம். ஷேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி இப்போ காலகட்டத்தில் ஆண்களுக்கு எரியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆஃப்டர் ஷேவ்லாம் விட்டுட்டு படிக்காரம் என்ற ஒரு கல் விற்கிது, அந்த கல்லை வாங்கி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அது மாதிரி நாம் புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம் உணவாக. பச்சரிசி இப்பொழுது கெமிக்கல் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால பச்சரிசி ராவா சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் உருவாகுதுங்கிறாங்க. ஒயிட் ஃபுட்ஸ் ஆர் மேக்கிங் டிசீஸ்ன்னு ஒரு மீட்டிங் நான் பேசியிருக்கிறேன். வெள்ளை உணவுகள் நோயை உற்பத்தி செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிங்கிள் பாயில் அரிசி, இல்லை புழுங்கல் அரிசி, இல்லை நவதானிய அரிசிகள், சாமை, திணை, குதிரைவாளி, இப்படி நிறைய அரிசிகள் இருக்கு. அந்த அரிசிகளை நீங்க உணவாக எடுத்துக்கலாம். சாதத்துக்கு பதில் இந்த அரிசிகளை வடிக்காம, கஞ்சி வடிக்காம பானையில வச்சு விறகடுப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷம். முடியலன்னா பரவாயில்ல, கேஸ் அடுப்புல நீங்கள் இதை செய்து. உணவு தாங்க மெயின். நமக்கு உடம்புக்கு சக்தி கொடுக்கறது ஒன்று உணவு, இன்னொன்று காற்று. காற்றின் மூலியமாக சுவாசம் நமக்கு எனர்ஜி ஆகுது, சிஸ்டம். உணவின் மூலியமாக கிடையாது. உணவு, நாம் சரியான உணவை, சரிவிகித உணவை எடுப்பதில்லை. எனவே உணவை சரிவிகித உணவாகவும் சரியான உணவாகவும் பழங்கள் அதிகமாக எடுங்க. மோர் குடிங்க. இந்த நேரத்தில் பழைய அமுதுன்னு பேரு, பழைய சாதம் சாப்பிடலாம். அருமையான, அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீர் ஆகாரம்னு பேரு. முத நாள் தண்ணி ஊற்றி வச்சிருந்த புழுங்கல் சாதத்தை மறுநாள் காலையில வெளியில போகும்போது அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு ஒரு 15-20 வெந்தயத்தை போட்டுட்டு மிராசுதாரெல்லாம் விவசாயிகள் அத்தனை பேரும் அதை வாயில போட்டு ஒரு லோட்டான்னு சொல்லுவோம். லோட்டானா இப்ப உள்ள தலைவருக்கு என்னன்னே தெரியாது. அந்த லோட்டா பூரா நீராகாரத்தை அருந்தி அவர்கள் வயல்வெளிக்கு சென்று பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. ஏன் நமது தாய் தந்தையர், நமது பாட்டன் பூட்டன்லாம் இருந்த ஹெல்த் ஏன் நம்மள்கிட்ட இல்லைன்னா உணவில் விஷம், தானியங்கள் அத்தனையிலும் விஷம். அடுத்தது உணவு சரியா இல்லாதனால மனம் கெட்டு போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் டிவி, செல்போன். இதை தவிர்க்க முடியாத ஒன்றாக போயிடுச்சு. ஆனால் அதிகமாக இந்தியர்கள், குறிப்பாக சவுத் இந்தியர்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக செல்போனை உபயோகிக்கிறார்கள் என்று உலகளாவிய ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். எனவே ஆரோக்கியத்தை நோக்கி நாம் பயணம் செய்வோம். நம் ஐந்திர பெட்டியிலே உள்ள அத்தனை பொருள்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். கறிவேப்பிலை தூக்கி ஓரம் கட்டுறோம். பொங்கல்ல மிளகு எடுத்து வைக்கிறோம். கறிவேப்பிலை மிக அருமையான உணவு. பஞ்ச மூலிகைகள்னு பேரு. வேப்பிலை கோயில்ல வச்சான், துளசி கோவில்ல வச்சான், வில்வம் கோயில்ல வச்சான், திருநீற்று பச்சிலை, இது மாதிரி அருகம்புல் ஸ்கின்னுக்கு, துளசி நுரையீரலுக்கு, வில்வத்தில் தங்க சத்து இருக்கு, சிஸ்டம் எனர்ஜி ஆயிடும். வேப்பிலை கிருமி நாசினி. என்ன ஃபேக்டரியா இருந்தாலும் ஒரு 4 வேப்பிலை போட்டு மென்று தண்ணியை குடிங்க, சிறப்பாக இருக்கும். எல்லா ஃபேக்டரியா காலி எல்லாமே. அப்புறம் திருநீற்று பச்சை, இது மாதிரி 5 மூலிகைகளை கோயிலில் வச்சு அதை கொடுத்தான். ஆனால் என்ன பண்ணுறோம், துளசியை கொடுத்தோன்னே உன்னை திண்டு தூக்கி போட்டு வந்துடுறோம். கை நிறையா துளசி எடுத்து நல்லா சாப்பிடுங்க. பச்சளை சாப்பிடும்போது அதில் கொசு முட்டைகள் இருக்கும். மஞ்சள் கலந்து உப்பு போட்ட நீரில் அலசிட்டு தான் அதையெல்லாம் சாப்பிட வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.
இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி நேயர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் கூறுகி விடைபெறுவது திருமூலர் ஹெல்த் கேர் உலகம் முழுவதும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். அறிவியல் அறிவும் நிகழ்ச்சியின் அறியாதவை பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் தோழி ஷாலினி. இந்த வாரம் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொலைஞ்சு போன நம்ம ஃபோனை கண்டுபிடிக்க அரசோட புது ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருடப்பட்ட கைபேசிகளை மீட்க உதவும் அரசின் புதிய செயலி எப்படி பயன்படுத்துவது? நீங்கள் எப்போவாவது உங்கள் கைபேசியை தொலைச்சிருக்கீங்களா? உங்கள் ஃபோனை யாராச்சும் திருடியிருக்காங்களா? அப்படின்னா அந்த ஃபோன் நமக்கு பெரும்பாலமாக கிடைச்சதில்லை. தொலைஞ்சு போன ஃபோனை கண்டுபிடிக்க நம்ம போலீஸ்கிட்ட புகார் அளிப்போம். அதுக்கப்புறம் சிம் கார்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பரை பிளாக் செஞ்சிடும். அப்புறம் என்ன, புது ஃபோன் புது சிம் கார்டுன்னு வாங்கிடுவோம். தொலைஞ்சு போன ஃபோனை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இப்போது தொலைஞ்சு போன உங்கள் ஃபோனை மீட்க முடியும். இதுக்காக இந்திய அரசோட புதிய ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி வேலை செய்யும்? அது நமக்கு பலன் தருமா? மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த செவ்வாய்க்கிழமை மே 16 அன்று www.ceir.gov.in என்ற புதிய இணையதளத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஆப் 3 புதிய அமைப்புகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஃபோனோட மையப்படுத்தப்பட்ட ஃபோன் அடையாள பதிவு, அதாவது CEIR. இது தொலைஞ்சு போன ஃபோனை மற்றும் பழைய ஃபோனை அனைத்திற்குமான ஒரு ஒருங்கிணைந்த ஆப் தான். உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போனாலோ இல்லை திருடப்பட்டாலோ நீங்கள் இந்த ஆப் உள்ள போய் உங்கள் ஃபோன் IMEI நம்பர் எங்கு எப்படி தொலைஞ்சு போணுச்சுன்னு முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம். இந்த தகவல் எல்லாமே இந்த ஆப்லேருந்து தொலைத்தொடர்பு சேவை கம்பெனி கூடவும் காவல்துறை கண்காணிப்பு அமைப்புகளுடன் ஷேர் பண்ணப்படுது. திருடு போன ஃபோன் IMEI நம்பரை மாற்ற திருடினவங்க சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. அதுபோல் அந்த ஃபோன் நம்பரை வேறு நாட்டுக்கு விற்க முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாமே திருட்டு போன ஃபோனுக்கு அடிக்கடி நடக்கும். இந்த ஆப்பில் நம்ம பதிவு செய்யும் தகவல் மூலமாக இந்த நடவடிக்கை எல்லாமே திருடினவங்க ஈடுபடும் போது ஆக்ஷன் எடுக்கப்படும். KYM என்பது சுருக்கம் நோ யுவர் மொபைல், அதாவது உங்கள் ஃபோனை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற அர்த்தம் தான். நீங்கள் பழைய ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோனோட IMEI நம்பரை மாற்றப்பட்டாலோ இல்லைனா எப்பயாச்சும் அது திருடு போனாலோ இல்லைனா தவறாக பயன்படுத்தி உள்ளதா என்பதை பற்றிய தகவல்களை இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முன்னாடி வேறொருத்தர் பயன்படுத்திய மொபைலை வாங்கும்போது இந்த ஆப் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ASTR அப்படின்றது ஒரு செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு சேவை தாங்க. இவரோட பேரில் இருக்கும் சிம் இணைப்புகளோட உள்ள தகவலை பெறலாம். ஒரே நபர் அடையாள அட்டைகளை மாற்றி பலவேறு ஆதார் அட்டைகளுடன் பல இணைப்புகளை வாங்கினால் அவற்றை கண்டறியும் செயலையும் செய்கிறது என மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினாங்க. அவர் சொன்ன தகவல் படி சமீபத்தில் 35,000 இணைப்புகளை சோதனை செஞ்சதில் 35 போலி இணைப்புகள் இந்த தொழில்நுட்பத்தை உதவியோட கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் வேற யாராச்சும் இணைப்பு எடுத்திருக்காங்களா இல்லை ஃபோன் வாங்கியிருக்காங்களா என்ற தகவலையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் என்றாங்க அமைச்சர் வைஷ்ணவ். இதனால செல்ஃபோன் திருட்ட தடுக்க முடியுமா? பெரும்பாலும் நம்ம ஃபோனை தொலைஞ்சிடுச்சுன்னா முதல்ல ஃபைண்ட் மை டிவைஸ் இல்லைன்னா ஃபைண்ட் மை ஐஃபோன் அப்படின்ற வசதியை பயன்படுத்தி தான் ஃபோனை கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். ஆனால் இதை பயன்படுத்தும் போது நம்ம தொலைஞ்ச ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஆனால் இந்த ஆப் மூலமாக உங்கள் ஃபோனை இணைக்கப்பட்ட அமைப்பு மூலமாக கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு இந்திய அரசு கூறினாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் திருடப்பட்ட ஒரு ஃபோனை டெல்லியில் விற்கப்படும் போது இந்த ஆப் உதவியோட நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இதனால ஃபோன் திருட்டையும் நம்மளால தடுக்க முடியும். இதனால ஒரு கேள்வி வந்துச்சுங்க, நம்மளை இது கண்காணிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். KYC-க்காக நம்ம கொடுக்கும் தகவலை ASTAR அப்படின்ற தொழில்நுட்பத்தில் ஸ்கேன் செய்யப்படும். அப்படி செய்கிறதுனால நம்மளோட தனி உரிமை கொள்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறாங்க அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். சட்ட கட்டமைப்பிற்கு உள்ள இந்த செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்ற உறுதியும் அளிச்சிருக்காங்க. தொலைத்தொடர்பின் மசோதாவின் அனைத்து விதிகளையும் சரிபார்த்து பின்பு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்ற செய்தியையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அமைச்சர். இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம பதிவு செய்யும் சிம் கார்டு மூலமாக நம்மளை கண்காணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு.
இதுக்கு பதிலளித்த சைபர் நிபுணர் பிரசாந்த் மாலி, உங்கள் ஃபோனை கண்காணிக்கும் வசதி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே தனிநபரோட விருப்பம் இருந்தால் உங்கள் ஃபோன் முழுசையுமே கண்காணிக்கலாம் அப்படின்ற செய்தியையும் நமக்கு சொன்னார். இந்த தொழில்நுட்பம் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மும்பையில் தினமும் சுமார் 1000 ஃபோன் திருடப்படுது. இந்த தொழில்நுட்பம் மூலியமாக திருடப்பட்ட ஃபோனோட பயன்பாட்டையும் தடுக்க முடியும். அதனால் இந்த தொழில்நுட்பம் நிச்சயமாகவே நம்மளுக்கு ரொம்ப பலன் தரும். மூலமாக திருடப்பட்ட ஃபோன்களை எல்லாமே கண்டுபிடிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த தொழில்நுட்பம் புதியது என்றாலும் இதுவரை அதோட சோதனை காலத்தில் மட்டும் டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் 4,81,000 மொபைல் ஃபோன் பிளாக் செய்யப்பட்டுள்ளன. இதில் சுமார் 2.5 லட்சம் மொபைல் ஃபோனை அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படின்றும் அரசு தெரிவிச்சிருக்காங்க. எனவே இதை நாடு முழுவதும் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை பார்க்க வேண்டும். என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.